மாவட்டம் திருநெல்வேலி நகரம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் திருக்கோவில் அமைந்ததுடைய வரலாறு. ஒரு 2000 ஆண்டுக்கு முன்பு இந்த பகுதி மூங்கில் காடாக மூங்கில் காடாக அமைந்துள்ளது. அந்த இடத்தில்தான் வேணுவனநாதர் என்று நெல்லையப்பருடைய முழு பேர் வேணுவனநாதர். நெல்லை உருவாகக்கூடிய காலத்தில் அதுக்கப்புறம் நெல்லுக்கு வேலி காத்த நெல்லையப்பர்னு திருநெல்வேலிங்கிறது நெல்லையப்பருங்கிறடைய பேர் வரப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பகுதியுடைய ஸ்ரீ வேணுவன குமாரர் திருக்கோவில் கிட்டத்தட்ட நெல்லையப்பர் கோவில் எப்போ உருவாக்கப்பட்டதோ அதே ஆலயம் இந்த வேணுவன குமாரர் திருக்கோயில் உருவாக்கப்பட்டது. வேணுவனங்கிறது மூங்கில் காடாக அந்த இடத்துல சுற்றி மூங்கில் காடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காலத்தில் ஐதியப்படி இத்திருக்கோயில் சூரனனுடைய சமகாரம் செய்வதற்காக இந்த மூங்கில் காட்டில் இந்த கோயில் வேணுவன குமாரனை பிரசித்தப்பட்டது. அந்த கோயில் இங்கேருந்து தான் வேலை எடுத்து சூரனை சமகாரம் செய்வதற்காக சந்திப்பிள்ளார் கோயில் டவுன் காவல் நிலையம் வடக்கிறதுவில் 3 தலை வெட்டுறதுக்கு சூரனை சமகாரம் பண்ணதுக்கு இக்கோயில் சப்பரமும் ஐதீகம் தான் மூங்கில் காட்டில் சூரனை ஒளிஞ்சிருக்கிறது மாதிரியும் இந்த இடத்துலேருந்து வேணுவன குமாரர் அந்த வேலை எடுத்து நேரே சூரனை சமகாரம் பண்ணதுக்காக விரட்டி இதனுடைய ஐதீகமாக உருவாக்கப்பட்ட திருக்கோவில். இந்த திருக்கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1700 வருஷத்து மட்டும் உருவாகிவிட்டது. அப்புறம் இந்த கோயிலுடைய நிலை நெல்லையப்பர் கோயில் நிர்வாகத்துக்கு பார்த்துப்பட்ட கோயில்னால நாங்கள் இளைஞராக இருக்கும்போது 1982 இத்திருக்கோயில் இந்த தெரு இளைஞர்களாக சேர்ந்து நாங்கள் நெல்லையப்பர் கோயிலில் முறையிட்டு இத்திருக்கோயிலுடைய எங்கள் தெரு சார்பாக நீங்கள் கொடுத்தா நாங்கள் மெயின்டைன் பண்ணி விடுதோன்னு சொன்னோம். அன்றைக்கி இருந்த நிர்வாகம் என்னிடம் அதுவும் 4, 5, 6 இளைஞர்கள் போனோம். அதில் நீங்கள் ஆன்மீக கொஞ்சம் நல்லபடிய நான் ஒரு இயக்கத்தில் இருந்து பணியாற்றி வருகிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த பணி உங்களுக்கு நல்லா தெருவில் நல்ல பேர் இருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கி இருந்த நிர்வாகம் என்னை இந்த 1982 இந்த கோயிலுடைய சாவியை கொடுத்தாங்க. இந்த ஆலயம் கொடுக்கும்போது மோசமான நிலைமையில் கதவு கிடையாது. கோயில் அப்படி பாலடைஞ்சி நூலாமரம் அடைஞ்சி ரொம்ப மோசமாக இருந்து அந்த ஒரே ஒரு வேல் மட்டும் முருகனுடைய சூரனை சமகாரம் செய்யக்கூடிய ஒரு வேல் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது. நான் அதுக்கப்புறம் அவ்வளோ வவ்வாவும் விரட்டி அதுக்கப்புறம் சரவடி போட்டு வவ்வாவுடைய அசிங்கத்தெல்லாம் அள்ளி வாய்க்கால் கொண்டு போட்டு அதுக்கப்புறம் மக்களை படித்தர குளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து அதுக்கப்புறம் அன்றைக்கி முருகனுக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்போ வாய்க்கால் சுத்தமான தண்ணி ஏற்பட்ட நிலை அருமையாக இருந்தது. அந்த தண்ணி எடுத்து அவருக்கு அவசியம் பண்ணினேன். அன்னைக்கு 1982 ஒரு குடம் தண்ணி எடுத்து அவர் தலையில் விட்டு அவசியம் பண்ணி ஒரு அவள் பழத்தை வச்சு தான் நான் பூஜை பண்ணினேன். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இந்த திருக்கோயிலுடைய ஒரு 40 வருஷமாக தொடர்ந்து நான் அதை பூஜை செஞ்சுட்டு வருகிறேன். முன்னால் படித்தரை இருந்துச்சு. அந்த படித்தரை ஆட்கள் குளிக்க வரும். டெய்லி குளிச்சுட்டு முருகனை வேணுவன குமரரை கும்பிட்டுட்டு திருநார் எடுத்து பூசிட்டு அவ்வளோ பேர் செல்வாங்க. அதேபடி இந்த ஆலயத்தினுடைய பெரிய ஒரு இது என்னென்னா நான் இந்த பக்கத்தில் இருக்க நீங்கள் பார்த்துட்டு இருந்த அரச மரம் தொட்டியில் 3 வருஷம் தொட்டியில் வச்சு வளர்த்துருந்தேன். அந்த தொட்டியை எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு 35 வயசு ஆகிட்டு அரச மரத்துக்கு நீங்கள் பின்னால் பார்த்துக்கிட்டு இருந்த வேணுவன குமாரருடைய வரலாறுக்கு மட்டும் மூங்கில் அந்த மூங்கில் ஒரே ஒரு கன்று தான் வாங்கி வச்சேன். அந்த கன்று ஒரு 6-7 மாதம் வராமல் இருந்தது. முருகனுடைய தலையில் ஒரு 6 குடம் தண்ணியை விட்டு கீழே வச்சு பிடிச்சி அந்த மாதிரி அந்த தண்ணியை கொண்டு விட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூங்கில் காடுகளுடைய வரலாற்றுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு இந்த வேணுவன மூங்கில் நிறைய இன்றைக்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொருனா படிப்படியாக நான் பணி செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு 8ஆம் தேதி நம்ம கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி நெல்லையப்பர் கோயில் மூலயமாக பெர்மிஷன் வாங்கி கும்பாபிஷேகம் 8/2 கும்பாபிஷேகம் நடைபெறுது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு அனைத்து பொதுமக்களும் வரணும் என்னுடைய ஆசை. இந்த கோயிலுடைய வரலாறு ஒரு 4-5 அதிசயங்கள் நிறைய நடந்திருக்கு. இது நான் சோசியமோ இல்லைன்னா வேறு இதில் நான் சொல்லதுக்கு இல்லை. என்னென்ன அந்த இடத்துல நான் படுத்து துண்டை வரித்து படுத்திருக்கும் போது இன்றைக்கி தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தமிழகம் முழுவதுடைய புண்ணிய ஸ்தலத்தும் ஆன்மீக தலத்தை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு இன்றைக்கி அந்த அளவுக்கு சிறப்பாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்திருக்கு. அதேமாரி இத்திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி 175 வருஷம் ஆச்சு. அந்த 175 வருஷத்தில் இன்றைக்கி நம்ம கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு தமிழ்நாடுடைய முதல்வர் ஒரு சாதாரண ஒரு தொண்டனை இன்றைக்கி திராவிட முன்னேற்ற அடிமட்டத்தில் ஒரு தொண்டனை இன்றைக்கி ஒரு மேயராக பார்த்து அழகு பார்த்துருக்கிறார்கள். நம்மளுடைய சிறுக
அதில் நம்ம வந்து யாருக்கும் டொனேஷன் பிரிக்காமல் யார்கிட்டையும் எந்த இதில் நம்ம பதவி வைத்து எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சிறுக சிறுக சேர்த்து வச்சது வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நான் நடத்துறதுக்கு முழு முயற்சி எடுத்து 8/2/2026 இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. எதுக்காக அது சொல்லிடுறேன்னா, விளக்கு பூஜை நடத்தினேன். விளக்கு பூஜை நடத்தினோன்னா 45 விளக்கு பூஜை நடத்தும் போது 45 பெண்களுக்கு திருமணமாகி இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. 5 பேர் சொந்த வீடு வாங்கி நல்ல நிலையில் இருக்காங்க. அதே மாதிரி 60 பேர் இந்த கோயிலில் நாங்கள் அங்கங்கே படுத்திருந்தோம். அதில் 58 பேருக்கு அரசாங்க பணி கிடைத்தது. ஒருத்தர் வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் இந்த பையன் தொழில் செய்து வருகிறார். அதே மாதிரி நானும் இந்த ஆலயத்தில் தொண்டை விரித்து படுத்துடைய நிலை இன்றைக்கி ஒரு மாநகரத்தினுடைய மேயராக்கி எனக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடுடைய முதல்வருடைய கவனத்துக்கு இந்த வேணுவன குமாரருடைய எண்ணம் தோன்றி அது மாதிரி என்னையும் ஒரு மேயராக இன்றைக்கி அழகு பார்த்துருக்கார்கள். இந்த ஆலயத்தினுடைய பெரிய ஒரு வரலாற்று மிக்க என்னென்னா, ஒரு குழந்தை வந்து வாய் பேச முடியாமல் நிலையில் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் மட்டும் வந்தாங்க. பௌர்ணமி தூரம் இந்த ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த தனிமுருகர் எங்கே இருக்காருன்னு. அது வாஜாங்கார ஓரம் இருக்கணும். அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து கேட்கணும். அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு அப்போ டாட்டா சொல்லுவாங்க, நம்ம கோயிலே இருக்குன்னா கிட்டு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தை வந்தது. நான் திருநாறு கொடுத்து அபிஷேகம் பண்ணி திருநாறு கொடுத்தேன். அன்றைக்கி இந்த குழந்தை கல்யாணி ஸ்கூல் படிக்க நல்ல பேசக்கூடிய நிலை. 2 பேரும் மனநல சரியில்லாமல் வந்து அந்த கோயில் நடக்க முடியாமல் வரவர்கள் வந்து இந்த கோயிலுடைய புராரத்தை சுற்றி வந்து முருகனுடைய விபூதியை எடுத்து திருநாறு பூசினதுக்கப்புறம் அந்த பையன் ஆரோக்கியமாக நடந்து வந்திருக்கிறார்கள். அதனால் வந்து அதேமாரி யாரும் நம்ம இப்போ கடைசி வாக்குமாத்தோடு நான் பூஜை பண்ணுவேன், பாலாபிஷேகம் பண்ணுவேன் முருகருக்கு. நமக்கு விபூதி அந்த மாதிரி அபிஷேக பால் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு நோய் குணமாகி இன்றைக்கி நல்ல நிலைமையில் ஆரோக்கியமாக இருந்து வருகிறார்கள். இன்றைக்கி என்னுடைய தாயும் கிட்டத்தட்ட 102 வயசு ஆகுது. என்னுடைய தந்தையார் 94 வயசு. எதுக்காக சொல்லுவோம்னா, இந்த ஆலயத்தில் தொண்டு துண்டாக தொண்டிட்டு வரும்போது இந்த ஆலயம் 82 என் கையில் சாவி வரும்போது கரண்ட்டு கிடையாது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆய்பராட்டியம்மன் கோயில் மூலமாக தான் ஒரு பல்பை போட்டு கரண்ட்டு இழுத்தேன். அப்புறம் வந்து 86 கரண்ட்டு இழுத்தேன். அப்புறம் வந்து 83 விளக்கு பூஜை. இப்படி பல திட்டங்களை பல நல்ல ஆன்மீக பணிகளை நம்ம அதிகமாக செய்கிறதுனால் நம்ம என்னைய மாதிரி எல்லாரும் இந்த உயர்ந்த இடத்துக்கு வரணும், நல்ல பெயரும் போகணும், நோய் இல்லாமல் வாழணும். இந்த திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகம் 175 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. நீங்கள் வந்து இந்த ஆலயத்து வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போமே அன்றைக்கி சகோதரர்கள்லாம் யூடியூப் சேனல்லாம் ஒளிபரப்பினோட இன்றைக்கி ஒரு 10 பேர் அன்றைக்கி வந்து அந்த வரலாறு அந்த கோயிலுடைய நிலைமையை எடுத்து சொல்லும்போது நீங்கள் அதை பார்த்து ஒரு 10 பேர் வந்து விட்டார்கள். ஐயா நாங்கள் இங்கே செய்தியை பார்த்தோம், ஐயா இப்படி வந்தவருன்னு. நான் எதுக்காக இந்த செய்தியாளர் தான் இன்றைக்கி என்னுடைய மாநகரத்தினுடைய என்னுடைய வளர்ச்சிக்கும் இன்றைக்கி செய்தியாளருடைய பங்கு 100% ஒன்று. நான் 99% கூட நான் சொல்ல மாட்டேன். 100% என்னுடைய செய்திகளை, என்னுடைய மாநகராட்சியுடைய நிர்வாகத்துடைய செய்திகளை நீங்கள் நல்ல நிலைமையில் எடுத்து சென்று தமிழ்நாடு முழுவதில் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இந்த செய்தியை ஒளிபரப்பு மேலே கொண்டு செல்வது இன்றைக்கி பத்திரிகை துறை சகோதரர் தான். அந்த பத்திரிகை சகோதரர் மூலமா இன்றைக்கி அனைவரும் கும்பாபிஷேகத்துடைய அழைப்பை விட்டு இந்த கோயிலுடைய வரலாறை நீங்கள் அனைவரும் தெரியப்படுத்தி அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நீங்கள் அனைத்து முருகனுடைய தனி முருகன், ஏன்னா வள்ளி தெய்வானை கிடையாது அவருக்கு. வள்ளி தெய்வானை கிடையாது. எதுக்காகனா நான் வள்ளி தெய்வானை வைக்கணும்னு சொல்லி சபதிகிட்ட கொண்டு ரூபாயை கொடுத்து வள்ளி தெய்வானுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தேன். அப்போ கல் 2ஆக உடைந்து விட்டது. அனுமதி அவர் கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் ஒரு பௌர்ணமி கல் எடுத்து செய்ய சொல்லி கொடுக்கணும். அதுவும் இந்த கல் உடைந்து விட்டது. அதுக்கப்புறம் உள்ள அவருக்கு மூலஸ்தானத்தில் வந்து பக்கத்தில் அருகில் வந்து வள்ளி தெய்வத்துக்கு அனுமதி கொடுக்கல. அன்னையினால் அன்னையிலேருந்து நீங்கள் இருக்க அவர் தனியாக இருந்து சூரனை சம்ஹாரமனுடைய பவர் விரத குலத்தில் இருந்து விரத குலத்தில் சூரனை சம்ஹாரமனுக்கு தவ குலத்தில் இருந்தவருடைய முருகன், நீங்கள் நேரில் வந்து அவரை தொட்டு வணங்கி அவருடைய விபூதியை எடுத்து நீங்கள் பூசி சென்றினால் உங்களுக்கு அது தனியாக அந்த பவர் கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு நோய் இல்லாமல் வாழ்வு, குறையற்ற செல்வம், நல்ல இடத்துக்கு நீங்கள் வரலாம். வேலைவாய்ப்பு பெறணுங்கிற வரையில் நீங்கள் வந்து நீங்கள் வணங்கலாம். அதேமாதிரி நீங்கள் வீடு கட்டணும்னாலும் சொல்லி இங்கே வரலாம். அதே மாதிரி உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் இவர்கிட்ட கோரிக்கை வைத்து நீங்கள் சென்று விட்டீங்கனால், அதுமாதிரி சிலவங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன் 41 நாள் நீங்கள் சூடனை பொறுத்துங்க அப்படிங்க. அதேமாதிரி நிறைய பெண்கள் 41 நாள் விடாமல் சூடம் பொருத்தி அவங்க தொட்டு வெறும் வயிற்றுலேருந்து தொட்டு வணங்குறதுனால நீங்கள் அவங்களும் வீடு, அரசாங்க வேலை நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதேமாதிரி இந்த செய்தி மூலியமாக தமிழ்நாடுடைய முதலமைச்சர் எப்படி என்னை இந்த ஆன்மீகத்தில் இருந்தாலும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாடு லெவலில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தொண்டனை மேயராக்கி அழகு பார்த்தவரோ, அது முருகனுடைய அருளும் தளபதியுடைய முழு என்னுடைய பாசமும்
அது அண்ணன் தளபதியுடைய முழு எண்ணம் அவருடைய தோன்றி நான் மேயராக ஆகியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நல்ல இடத்துக்கு வரணும். இந்த செய்தி மூலமா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.